அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜதகத்துல் ஃபித்ரா என்றால் என்ன? அதை நாம் எப்போது கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சதகத்துல் ஃபித்ரா என்பது பெருநாள் தொழுகைக்கு முன்பு நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மம். எதற்காக நம்மீது சதகத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டது என்றால் 3 காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்று, நாம் நோன்பு வைத்திருந்த நிலையில் வீணான காரியங்கள், வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டதற்கு பரிகாரமாகவும், இரண்டாவது, ஏழைகளும் பெருநாளன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாட அவர்களுக்கு உணவாகவும், மூன்றாவது, ரமலானில் முழுமையாக நோன்பு வைக்கவும், இரவில் நின்று வணங்கவும், நம்மால் இயன்ற அளவுக்கு நல் அமல்கள் செய்திடவும் வாய்ப்பளித்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சதகத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டது. இந்த சதகத்துல் ஃபித்ரா நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டின் அருகில் வசிக்கும் அன்றாடம் கஷ்டப்படும் ஏழை முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும். சதகத்துல் ஃபித்ராவாக நாம் எதை கொடுக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகத்துல் ஃபித்ராவாக பேரித்தம்பழம், கோதுமை, திராட்சை கொடுத்துள்ளார்கள். முஸ்லிம்களில் சுதந்திரமானவர்கள் அடிமைகள். ஆண்கள், பெண்கள் ஆகிய அனைவரின் மீதும் பேரிச்சம்பழத்தில் ஒரு ஜாவு அல்லது தோல் நீக்கப்படாத வால் கோதுமையில் ஒரு ஜாவு ஏழைகளுக்கு வழங்குவது கடமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜாவு சதகத்துல் ஃபித்ராவாக கடமையாக்கினார்கள். ஜாவு என்பது அரபு மக்களிடம் காணப்பட்ட ஒரு அளவீட்டு முறையாகும். நம்முடைய அளவீட்டின்படி ஒரு ஜாவு என்பது 2.5 கிலோ அல்லது 3 கிலோவை குறிக்கும். எனவே ஒரு நபருக்கு 3 கிலோ அளவீட்டின்படி நாம் கொடுக்க வேண்டும். உங்களிடம் வசதி உள்ளது அல்லது இன்னும் அதிகம் கொடுக்க விரும்பினால் இதைவிட அதிகமாகவும் கொடுக்கலாம். இதுதான் நபி வழியாகும். நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அரபு மக்களுடைய உணவு ரொட்டி மற்றும் பேரித்தம்பழம் இதுவாக இருந்தனால தான் அந்த விஷயத்தையே சதகத்துல் ஃபித்ராவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அதுவே நாமும் கொடுப்பது சுன்னத்தாகும். ஆனால் நம்முடைய நாட்டில் எது பிரதான உணவாக இருக்கோ அதை கொடுக்கலாம். உதாரணமாக அரிசி, கோதுமை இவைகளையும் நாம் சதகத்துல் ஃபித்ராவாக கொடுக்கலாம். சதகத்துல் ஃபித்ரா எப்போது கொடுக்க வேண்டும் என்றால், நாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ராவை கொடுத்துவிட வேண்டும். பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் கூட சதகத்துல் ஃபித்ராவை வழங்கலாம். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் வழங்குவது சிறந்ததாகும். பெருநாள் தொழுகைக்கு பின்பு கொடுத்தால் அது தர்மமாகிவிடும், சதகத்துல் ஃபித்ராவில் சேராது. எனவே பெருநாளைக்கு முன்னதாகவே கொடுத்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். சதகத்துல் ஃபித்ராவை பணமாக கொடுக்கலாமா என்று கேட்டால், பணமாக கொடுப்பது கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுப் பொருள்களைத்தான் கடமையாக்கினார்கள். நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பண மதிப்புகள் இருந்தும் அவர்கள் உணவுப் பொருள்களைத்தான் சதகத்துல் ஃபித்ராவாக கடமையாக்கினார்கள். எனவே உணவுப் பொருள்களுக்கு பதிலாக அதனுடைய விலையை பணமாக கொடுப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைக்கு மாற்றமானதாகும். எனவே நபி அவர்கள் கற்றுத்தந்தபடி உணவுப் பொருட்களாகவே நாமும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சதகத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டியது அனைவர் மீதுள்ள கடமையாகும். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடமை. பெரியவர்கள், சிறியவர்கள், நோயாளிகள், மாதவிடாய் பெண்கள், நோன்பு வைக்க கடமை இல்லாதவர்கள், இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவரின் மீதும் சதகத்துல் ஃபித்ரா கடமையாகும். எனவே நாம் அனைவரும் சதகத்துல் ஃபித்ராவை பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.